சனாதன தர்மத்தை பற்றி நான் பேசியதும் தவறு, விநாயகர் சிலையை நாங்கள் எங்களுடைய தந்தையார் அவங்கள உடைச்சதும் தவறு, என்னுடைய மகன் சனாதன தர்மத்தை பற்றி பேசியது தவறுன்னு சொல்லிட்டு நீங்க மேடை ஏறுங்க, இல்லாட்டி எங்களின் மீது நீங்கள் ஏற வேண்டி வரும். எப்பவுமே இந்த திராவிட கட்சிகளை பொறுத்தவரை எதிர்த்து நின்னீங்கன்னா ஓடிடுவாங்க. நாம பவ்யமா சாதாரணமா அமைதியாக நிற்கும் வரைக்கும் தான் நம்ம மேல ஏறி நிற்பாங்க. உடனே மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெல்டி அடிச்சு இவரா செப்டம்பர் 10 தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சி இவரே அவருக்கு ஏற்படுத்தி கொண்டு, அன்னைக்கு நான் பிஸியா இருக்கேன், என்னால வர முடியாது, எனக்கு பதிலாக பிடிஆர் அவர் அனுப்பி வைக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம அண்ணன் பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் தான் பக்கரா, கோயில் ஆடு வெட்டுமா பிடிஆர் அனுப்பு, எப்படி இருந்தாலும் 2026 அந்த ஆட்டு அனுப்புறது தான். ஆனா இன்னைக்கு பிடிஆர் அவர்களை பொறுத்தவரை அவர் இன்னைக்கு அந்த மாநாட்டுக்கு செப்டம்பர் 10 பம்பைக்கு போறாரு. என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. அவர் இவரே எஸ்கேப் இவரை கோர்த்து விட்டார். எதற்காக இதெல்லாம் சொல்லுகின்றாலுங்க, நமக்கு பக்கத்து மாநிலத்தில் எப்படி அரசியல் இருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இந்துக்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து விட்டார்கள், வலிமையடைந்து விட்டார்கள். இந்து என்கின்ற வாக்கு வங்கி இந்தியாவிலே உருவாகிவிட்டது என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது. அதை நோக்கி ஒரு அரசியல் கட்சியும் படையெடுக்கிறாங்க, வேஷம் போடுறாங்க, மாநாடு நடத்துறாங்க. இன்னைக்கு மதுரையில எத்தனையோ பேர் மாநாடு நடத்திட்டாங்க. சமீபத்தில் யாரு மாநாடு நடத்தினாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா மதுரையிலே எத்தனை மாநாடு நடத்தினாலும் சரித்திரத்திலே இந்து முன்னணியினுடைய முருகர் மாநாடு மட்டும்தான் நிற்கும். கட்டுக்கு லட்சக்கணக்கான மனிதர்கள் மாநாடு நடைபெறுவதற்கு முன்பு வந்து ஆறுபடை முருகனையும் தரிசனம் செய்துவிட்டு போயிருக்கிறாங்க. அன்னைக்கு மட்டும் குறைந்தபட்சம் 7.5 லட்சம் பேர் மாநாட்டுக்கு வந்து பார்த்துட்டு அமைதியாக அவங்களே வீட்டில் கிளம்பி. ஆச்சரியம் பாருங்க, இந்து முன்னணி நடத்தக்கூடிய முருகர் மாநாட்டுக்கு எல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகளுக்கு பெருமை என்னன்னா, தீபாவளிக்கு பொங்கலுக்கு ஒரு நடிகருடைய படம் ரிலீஸ் ஆனா 100 கோடி வசூலாச்சா, 50 கோடி வசூலாச்சா. தீபாவளிக்கு பொங்கலுக்கு டாஸ்மார்க்ல எவ்வளவு வசூலாச்சு. ஆனா முருகர் மாநாடு நடத்தப்பட்ட மதுரையில அங்க சுத்தி இருக்கக்கூடிய டாஸ்மார்க் கடையில ₹1 கூட வருமானம் அதிகரிக்கவில்லை. என்ன சொல்றாங்க? எப்படிப்பட்ட கூட்டம் நம்மோடு இருக்கின்றார்கள், எப்படிப்பட்ட மனிதர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். இதெல்லாமே பாடம். திருச்செந்தூர்ல மட்டுமே ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, ஆயிரக்கணக்கான பசுவை கோயிலுக்கு கொடுக்கிறார். கடைசியாக நடத்தப்பட்ட ஆய்வின்படி 11,000 மாட்டக்கான கொடுத்த மாட்டக்கான. இதெல்லாம் இப்ப சமீபத்தில் பேப்பர்ல பார்த்த புதுக்கோட்டையில ஒரு கோவில்ல ஒரு உண்டியல் வச்சிருக்கிறாங்க. மக்கள் சரி சாமி இருக்கிறாங்கப்பா, 10 ரூபாயா 1 ரூபாயா போட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சுதான் மக்களுக்கு தெரிஞ்சது அது கோயில் உண்டி இல்ல, பக்கத்து வீட்டுல திமுக கார வச்ச உண்டி. அதை ஜோக்கல் அடிக்கலீங்க. புதுக்கோட்டையில் இப்பதான் கைது பண்ணி உண்டியல மட்டும் இல்ல, அந்த உண்டியல வச்ச திமுக காரனை இப்பதான் கைது பண்ணாங்க. எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க, எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க. ஒரு பக்கம் நிலத்துக்கானா, ஒரு பக்கம் மாட்டக்கானா, வடிவேல் என்ன சொன்ன மாதிரி கிணத்துக்கானாங்கிற மாதிரி மாட்டக்கான. புதுக்கோட்டையில அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. நாமளே ஒரு கோயிலை உருவாக்குனா மக்களுக்கு குழப்பம். மக்களுக்கு இது அறநிலைத்துறை கோவிலா, தனியார் கோவிலா, இல்ல இது ஆகம சாஸ்திரத்தின்படி இருக்கிற கோவிலா, இல்ல உள்ளூர் மக்கள் கோவிலா? உண்டியல் வைத்து இத்தனை ஆண்டு காலமாக வசூல் பண்ணி யாரோ அதை கண்டுபிடிச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து புதுக்கோட்டையில் ஒருத்தர் கைது பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு நாம் இன்று கேள்வி கேட்கணும். 3 நாட்களாக களிமண்ணை எடுத்து அதிலே கடவுள் செய்து அந்த கடவுளுக்கு உயிர் கொடுத்து, எந்த தர்மத்திலும் இல்லாத ஒரு அற்புதமான விஷயம் இந்து தர்மத்தில். அதே கடவுளை 1வது நாள், 3வது நாள், 5வது நாள், 7வது நாள், 9வது நாள்ல அந்த ஊரில் இருக்கக்கூடிய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய கரையில, ஏரியில, ஆற்றுல அந்த கடவுளை கரைத்து அந்த களிமண் மறுபடியும் ஊரினுடைய பொது பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து அடுத்த ஆண்டு மறுபடியும் களிமண்ணிலிருந்து கடவுளை செய்து உயிர் கொடுத்து, அந்த கடவுள் என்பவர் 365 நாட்களும் எல்லோருக்கும் பயன்பட வேண்டும். வீட்டில் இருக்கும் பொழுது வீட்டில் இருப்பவர்களுக்கு, கரையில் இருக்கும் பொழுது விவசாய பெருமக்களுக்கு 365 நாட்களும் கூட அருள்பளிக்கக்கூடிய விநாயக பெருமானை இன்று மேட்டுப்பாளையம் பகுதியில் சுமார் 60க்கும் மேற்பட்ட விநாயக பெருமானுடைய விசர்ஜனுக்காக நாம் தயாராகி கொண்டிருக்கின்றோம். இது சாதாரண ஒரு மண் இல்லைங்க. மேட்டுப்பாளையத்தை பொறுத்தவரை ரத்தத்தை சிந்தி தேசியத்திற்காக நின்ற மக்கள் இருக்கக்கூடிய ஊர். 1998 குண்டுவெடிப்புல 7 வீர மனிதர்களை இந்த நாட்டிற்காக தியாகம் செய்த ஊர். 1995 அருமை அண்ணன் டெய்லர் கார்த்திக் அவர்களை தியாகம் செய்த ஊர்.
2 மனிதர்கள் மேட்டுப்பாளையத்தில் தேசிய பாதுகாப்பு சட்டம் அவர்கள் மீது பாய்ச்சப்பட்டு இன்றும் நம் கண்முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் அமிர்தலிங்கம் அவர்கள் வாழக்கூடிய ஊர் அது. அதையெல்லாம் தாண்டி இந்த பகுதியில் எப்பொழுதும் கூட நெஞ்சுரத்தோடு நிமிர்ந்து நிற்கக்கூடிய இந்து சொந்தங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு தேசிய பகுதியாக தமிழகத்தில் எப்பொழுதும் கம்பீரத்தோடு நிற்கக்கூடிய ஊர் நம்முடைய மேட்டுப்பாளையம். இந்த மண்ணிற்கு எப்பொழுது வந்தாலும் கூட பெருமைதான். இன்று நம்முடைய இந்து முன்னணி சார்பாக நடக்கக்கூடிய இந்த விழாவிலே உங்களோடு சேர்ந்து நானும் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றேன். 1980 நம்முடைய இந்து முன்னணி அமைப்பு தமிழகத்தில் ஏற்படுத்தப்பட்ட பொழுது வீரத்துறவி ராமகோபாலன் ஐயா அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார். தமிழகத்தில் வருகின்ற காலத்தில் ஒரு பஞ்சாயத்திலும் கூட குறைந்தபட்சம் ஒரு விநாயக பெருமானுடைய விசர்ஜனை நடைபெற வேண்டும் என்று சொன்னார். இன்னைக்கு திரும்பி பார்க்கும் பொழுது 25,000 பஞ்சாயத்து எல்லாம் தாண்டி லட்சக்கணக்கான விநாயக பெருமக்கள், பெரிய விநாயகராக 10 அடி, கைப்பிடி விநாயகராக வீட்டில் ஒரு மஞ்சத்தூளில தண்ணீரை கலந்து அதிலிருந்து வரக்கூடிய விநாயகராக பட்டி தொட்டி எல்லாம் ஐயா வீரத்துறவி ராமகோபாலன் அவருடைய கனவை நாம் நனவாக்கி விட்டோம். இந்து முன்னணி தொடர்ந்து அறத்தின் வழியில மக்களுக்காக ஒரு தர்ம குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. சமீபத்தில் மதுரையில இந்து முன்னணி அவர்கள் காடேஸ்வர சுப்பிரமணியன் அவர்கள் மாநில தலைவர், எல்லா நிர்வாகிகள் தொண்டர்கள் இணைந்து நம்முடைய பாரத நாடே திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஒரு முருகனுக்கு மாநாடு எடுத்து நம்முடைய தமிழகத்தை எல்லாம் பெருமைப்படுத்தி இருக்கின்றார். அந்த முன்னணி இந்து முன்னணியினுடைய அன்பு சொந்தங்களுக்கெல்லாம் என்னுடைய மாலை வணக்கத்தை, சிறப்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, இந்த நிகழ்ச்சி பொதுக்கூட்டம் நடப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய இந்து முன்னணியினுடைய கோவை கோட்டத்தினுடைய செயலாளர் அருமை அண்ணன் ராஜ்குமார் அவர்கள், முன்னிலை வகிக்கக்கூடிய கோயம்புத்தூர் வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமை அண்ணன் சதீஷ்குமார் அவர்கள், வரவேற்புரை நல்கிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய கோயம்புத்தூர் வடக்கு மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் தங்கவேல் அவர்கள், வாழ்த்துறை வழங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் ஏபி முருகானந்தம் அவர்கள், மேடையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் அண்ணன் நந்தகுமார் அவர்கள், மேடையில் இருக்கக்கூடிய எல்லா இந்து முன்னணி இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்கள், சிறப்பு அழைப்பாளர்களாக ஊர்வலகத்தை காவி கொடி அசைத்து துவங்கி வைப்பதற்காக வந்திருக்கக்கூடிய ரமேஷ் அண்ட் கம்பெனி நிறுவனத்தினுடைய உரிமையாளர் அண்ணன் சஞ்சய் சங்கலா அவர்கள், NSV பூண்டு மண்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம் அனைத்து இந்து சமுதாய சங்கத்தினுடைய தலைவராகவும் இருக்கக்கூடிய அண்ணன் NSV ஆறுமுகம் அவர்கள், சாய் சிருஷ்டி அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் மனோகரன் அவர்கள், ஜிவி இன்டர்நேஷனல் ஹோட்டலுடைய உரிமையாளர் அண்ணன் மாதையன் அவர்கள், MJJ வெஜிடபிள்ஸ் அதனுடைய உரிமையாளர் MJJ மணி அவர்கள், ஜெய்ஹிந்த் டிரான்ஸ்போர்ட் அண்ட் சாரா இன்ட்ரா அதனுடைய உரிமையாளர் அருமை சகோதரர் ரஞ்சித் அவர்கள், இங்கு மிக முக்கியமாக வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள், தாய்மார்கள் எல்லோருக்கும் மறுபடியும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களை, எதற்காக இந்த ஊர்வலம் தேவைப்படுகிறது? காவல்துறைக்கு தொந்தரவு கொடுப்பதற்காகவா? இல்ல விநாயகர் சதுர்த்தி ஆரம்பித்த நாளிலிருந்து ஒரு பந்தல்லும் ஒரு காவல்துறை நிற்கணும், இரவு நேரத்தில் ஒரு காவல்துறை, பகல் நேரத்தில் ஒரு காவல்துறை, ஊர்வலம் செல்வதற்கு ஒரு வண்டியில காவல்துறை, போகின்ற பாதையில் எல்லாம் ஆயிரக்கணக்கான காவல்துறை, அவர்கள் நிற்க வைப்பதற்காக நாம் ஊர்வலம் நடத்துகின்றோமா? தமிழகத்திலே இந்த நிலைமை கொண்டு வந்ததற்கு காரணம் யார்? எல்லா ஊரிலும் கூட அமைதியாக எந்தவித அடக்குமுறையும் இல்லாமல் நடைபெறக்கூடிய விநாயகர் சதுர்த்தியினுடைய ஊர்வலம் தமிழகத்தில் மட்டுமே ஒரு புதிய விநாயகர் சிலையை ஒரு ஆண்டு புதிதாக வைக்க வேண்டும் என்றால் 1008 கட்டுப்பாடுகளை தாண்டி ஒரு விநாயகர் சிலையை கொண்டு வந்து வைக்க வேண்டும். 2021 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்த பிறகு அந்த ஆண்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். விநாயகர் சிலை செய்கின்ற இடத்துல பிரச்சனை, கடையில வித்தா பிரச்சனை, வாங்கினா பிரச்சனை, வீட்டுல வச்சா பிரச்சனை, விசர்ஜனம் கொண்டு செல்வதற்கு பிரச்சனை. அதையெல்லாம் தமிழக மக்கள் கடுமையாக எதிர்த்து படிப்படியாக திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு பாடம் புகட்டி தமிழகத்தில் இந்துக்களுடைய குரல் மிக வலிமையாக ஒலிக்கும். அதை அடக்கு நினைத்தால், அது அடக்குமுறையாக மாற்ற நினைத்தால், அது மக்கள் அவருடைய கோபத்திற்கு எந்த அரசாக இருந்தாலும் கூட ஆளாக வேண்டும் என்பதை கடந்த 4 ஆண்டுகளாக அதை காட்டிக் கொண்டிருக்கின்றோம். 2026 தேர்தலுக்காக நாம் எல்லோரும் கூட ஆர்வமாக காத்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் நம்மை அடக்கக்கூடிய குரலை ஒலிக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும்,
சாமானிய மனிதர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு விநாயக ஊர்வலத்தை பொறுத்தவரை அரசினுடைய அடக்குமுறை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு சிலையை வைப்பதற்கு 1008 கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. நான் எப்பொழுதும் கூட காவல்துறையின் மீது பழிச்சொல்லை சொல்லக்கூடிய மனிதன் அல்ல. காவல்துறையை பொறுத்தவரை கைகள் கட்டப்பட்ட துறையாக, அரசனுடைய பேச்சை கேட்க வேண்டிய துறையாக மாறி இருக்கின்றார்கள். அது தவறு காவல்துறையின் மீது இல்ல. காவல்துறையை பொறுத்தவரை கம்பீரமாகத்தான் இருக்கிறார். ஆனா அரசு என்னை காவல்துறையை ஏவல் துறையாக மாற்ற முயற்சித்து நிறைய பிரச்சனைகள் உண்டு. அதனால் இந்த ஆண்டு காவல்துறை நண்பர்கள் அவர்கள் கடினமான பணிச்சுமை தான் நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஆனா காவல்துறையை பொறுத்தவரை இரவு நேரத்தில் பகல் நேரத்தில் கடினமான பணிச்சுமை. ஆட்சிகள்லாம் மாறி காட்சிகள்லாம் மாறும் பொழுது மிக அமைதியாக எந்தவித அடக்குமுறையும் இல்லாத ஒரு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்காக நாம் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கின்றோம். மகாராஷ்டிராவில் 1,50,000 1,00,000 மும்பையில மட்டும், மகாராஷ்டிரால மும்பையில மட்டும் 1,50,000 விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு 9 நாட்கள்ல விநாயகரை விசர்ஜனை செய்யறாங்க. 1,50,000. எங்கேயாவது பிரச்சனை நடக்குதா? எங்கேயாவது அடக்குமுறை நடக்குதா? காவல்துறை இவ்வளவு கிடுக்குப்பிடி போடுறாங்களா? எங்கேயும் கிடையாது. ஏன்னா பிள்ளையார் சிலையை உடைச்சவங்க தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறாங்க. பிள்ளையாரை பிடிக்காதல்ல அவங்களுக்கு. பிள்ளையார் சிலையை உடைத்து தப்பித்தவரை ஆட்சியில் அமர்ந்திருக்கின்றார்கள். 2021 அடக்குமுறை ஆரம்பிச்சாங்க, இன்னும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் நீங்க கவனிக்கணுங்கம்மா, கேட்கணும். ஏன்னா பாலகங்காதர திலக் அவர்கள் 1893 இது போன்ற கூட்டங்களை எல்லாம் எழுச்சி பேரணியாக மாற்றினார். பிரிட்டிஷ் காலகட்டத்தில் 1893 விநாயகர் பந்தலை அரசியலாக மாற்றியது நம்முடைய திலகர் அவர். அரசியல் இன்னைக்கு இருக்கிற மாதிரி கேடுகட்ட அரசியல் இல்லைங்க. மக்கள் சக்தியாக அந்த அரசியலை மாற்றி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக குரலை உயர்த்த வைத்து ஒரு விநாயகர் பந்தலையும் கூட தேசபக்தி எழுச்சியை கொண்டு வந்து அன்று ஆரம்பித்த அந்த போராட்டம் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. அன்று ஆரம்பித்த அந்த போராட்டம் இன்றும் கூட நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் நிச்சயமாக இந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான நம்முடைய சொந்தங்கள் நாம் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி இனிதே நடைபெறுவதற்கு மிக கடுமையாக பாடுபடக்கூடிய எல்லோரையும் கூட ஒரு நிமிடம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதெல்லாம் சொல்றேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள், நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இத்தனை வண்டியில் அவங்க வரணும், இத்தனை இளைஞர்களை ஒருங்கிணைக்கணும், ஊக்குவிக்கணும். குறிப்பாக இளைஞர்களை பொறுத்தவரை இந்து தர்மத்தில் எப்பொழுதும் கூட இந்த விநாயகர் சதுர்த்தி என்கின்ற ஒரு விழா என்பது இந்துக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு விழா. ஜாதியை நாம் பார்ப்பது கிடையாது, பணக்காரன் ஏழை என்பதை பார்ப்பது கிடையாது. பெரிய பணக்காரனுடைய விநாயகராக இருந்தாலும் சிறு விநாயகராக இருந்தாலும் ஒரே மரியாதையோடு அந்த விழா நடைபெறும். இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் ஜாதிகளை எல்லாம் தாண்டி நாம் ஒருங்கிணைக்க நினைப்பது இது போன்ற விழாக்கள் மூலமாகத்தான். இதை பல பேர் பயன்படுத்துறார். விநாயகர் சதுர்த்தி விழா என்பது எல்லோரையும் ஒன்றாக ஒரே நேர்கோட்டு பாதையில கொண்டு வந்துச்சு. அதை இந்த ஆட்சியாளர்களுக்கு பிடிக்கல. இந்துக்கள் ஒன்று சேர்வது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆபத்தாக நினைக்கிறார். 2024 ஆகஸ்ட் மாசத்துல பாருங்க, பழனியில முருகருக்காக ஒரு மாநாடு. முருகருக்காக மாநாடு யார் நடத்தணும்னா முருகனை கும்பிடுறவங்க நடத்தணும். ஆனா 2024 நடத்தப்பட்ட மாநாடு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அந்த மாநாடு நடத்தினாங்க. ஒரு மாநாட்டின் மீது முருகன் மீது உண்மையாலுமே பக்தி இருந்தால் அந்த மாநாட்டை அரசே நடத்துறாங்க. முதலமைச்சர் நேரடியா போய் பங்கேற்கணும், முதலமைச்சர் பங்கேற்கல. முதல் நாள் காணொலி வாயிலாக அந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறார். இரண்டாவது நாள் நிகழ்ச்சியில உதயநிதி ஸ்டாலின் காணொலி வாயிலா பங்கேற்கிறாங்க. பழனியில போன வருடம் ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற அனைத்துலக முருகர் மாநாடு. அந்த மாநாட்டினுடைய தீர்மானத்தை படிச்சு பார்த்தா நீங்களே சிரிப்பீங்க. 21 தீர்மானம் அரசு போட்டிருக்கிறாங்க. 8வது தீர்மானம், இந்து அறநிலைத்துறை அவர்கள் பகுதியில் இருக்கக்கூடிய திருக்கோவில்ல மாணவ செல்வங்களை எல்லாம் வரவழைத்து கந்த சஷ்டி கவசத்தை படிக்க வைக்கணுமா. அதை பாருங்க, எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. அதாவது 8வது தீர்மானம், இந்து அறநிலைத்துறை கோவில்கள் எங்க இருக்கோ அங்கே மாணவ செல்வங்களை அழைத்து கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பாடுவதற்கு நாம் வாய்ப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று. ஆனா அந்த விழாவை முக்கிய விருந்தினர்களாக வரக்கூடியவர்களுக்கு சனாதன தர்மத்தை ஒழித்து கட்ட வேண்டும். சனாதன தர்மம் என்பது டெங்கு போவது, கொசு மாறி அதையெல்லாம் மிதிக்கணும். ஒரு பக்கம் பேசலாம். இன்னொரு பக்கம் இந்துக்களுடைய வாக்கு வங்கி வேண்டும், நம்ம ஆன்டி இந்தி கவர்மெண்ட் சொல்லிடக்கூடாது என்பதற்காக இது போற நாடகம். 2024 ஆகஸ்ட் மாதத்திற்கு பின்பு, இன்னைக்கு சரியா ஒரு வருஷம் ஆகுங்க ஐயா, ஒரு வருஷம் ஆக போகுது.
முடிவு ஒரு வருடத்துல எங்கேயாவது இந்து அறநிலைத்துறை அவர்களாக மாணவ செல்வங்களை அழைத்து கந்த சஷ்டி கவசம் எங்கேயாச்சும் படிக்க வச்சாங்களான்னு கேளுங்க. மக்களை ஏமாற்றுவதற்காக, மக்களை ஏமாற்றி பிழைப்பதற்காக ஒரு மாநாடு நடத்தி பொய்யான தீர்மானத்தை போட்டு அந்த நேரத்தில் கைத்தட்டு வாங்குவதற்காக இவர்கள் நாடகமாகிக் கொண்டிருக்கின்றார்கள். இதைவிட கொடுமை இன்னும் இருக்குதுங்க. செப்டம்பர் 10ஆம் தேதி, வருகின்ற செப்டம்பர் 10ஆம் தேதி பம்பாவில் சபரிமலை ஐயப்பன் இருக்கக்கூடிய பகுதியில் கேரள கம்யூனிஸ்ட் அரசு அவங்க ஒரு மாநாடு நடத்துறாங்க. அனைத்துலக சபரிமலை ஐயப்பன் மாநாடு. இது பாருங்க எப்படி இருக்கு. எல்லா திருடர்களும் ஒன்னா சேர்றாங்க. இங்க முருகனுக்கு மாநாடு திராவிட முன்னேற்ற கழகம், சபரிமலை பம்பையில இந்த செப்டம்பர் 10ஆம் தேதி சபரிமலை ஐயப்பனுக்கு மாநாடு நடத்துவது கம்யூனிஸ்ட் அரசு. கம்யூனிஸ்ட் அரசு. கேரளாவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் அங்க இருக்கக்கூடிய நம்முடைய இந்து சொந்தங்களும் ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, மாநாடு நடத்துறதே தப்பு. இந்த மாநாட்டுக்கு முக்கிய விருந்தினர் ஒருத்தர் கூப்பிட்டிருக்காங்க. அவங்க யாருன்னா சாட்சா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த மாநாட்டினுடைய முக்கிய விருந்தினர். பாருங்க எப்படி திருடர்கள் ஒரே மேடையில ஒன்னா சேர்றாங்க. அங்கே சொன்னார்கள், மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேரள மண்ணில் செப்டம்பர் 10ஆம் தேதி காலை வைப்பதற்கு நாங்கள் விட மாட்டோம். எங்களை தாண்டி எங்களின் மீது நடந்து இந்த சபரிமலை மாநாட்டினுடைய மேடை பந்தலுக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். காரணம் என்னன்னா, சனாதன தர்மத்தை பற்றி நான் பேசியதும் தவறு, விநாயகர் சிலையை நாங்கள் எங்களுடைய தந்தையார் அவங்கள உடைச்சதும் தவறு, என்னுடைய மகன் சனாதன தர்மத்தை பற்றி பேசியது தவறுன்னு சொல்லிட்டு நீங்க மேடை ஏறுங்க, இல்லாட்டி எங்களின் மீது நீங்கள் ஏற வேண்டி வரும். எப்பவுமே இந்த திராவிட கட்சிகளை பொறுத்தவரை எதிர்த்து நின்னீங்கன்னா ஓடிடுவாங்க. நாம பவ்யமா சாதாரணமா அமைதியாக நிற்கும் வரைக்கும் தான் நம்ம மேல ஏறி நிற்பாங்க. உடனே மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெல்டி அடிச்சு, இவரா செப்டம்பர் 10ஆம் தேதி தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சி இவரே அவருக்கு ஏற்படுத்தி கொண்டு, அன்னைக்கு நான் பிஸியா இருக்கேன், என்னால வர முடியாது, எனக்கு பதிலாக பிடிஆர் அவர் அனுப்பி வைக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம அண்ணன் பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் தான் பக்கரா, கோயில் ஆடு வெட்டுமா பிடிஆர் அனுப்பு, எப்படி இருந்தாலும் 2026 அந்த ஆட்டு அனுப்புறது தான். இன்னைக்கு பிடிஆர் அவர்களை பொறுத்தவரை அவர் இன்னைக்கு அந்த மாநாட்டுக்கு செப்டம்பர் 10ஆம் தேதி பம்பைக்கு போறாரு. என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. அவர் இவரே எஸ்கேப் இவரை கோர்த்து விட்டார். எதற்காக இதெல்லாம் சொல்லுகின்றாலுங்க, நமக்கு பக்கத்து மாநிலத்தில் எப்படி அரசியல் இருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இந்துக்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து விட்டார்கள், வலிமையடைந்து விட்டார்கள். இந்து என்கின்ற வாக்கு வங்கி இந்தியாவிலே உருவாகிவிட்டது என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது. அதை நோக்கி ஒரு அரசியல் கட்சியும் படையெடுக்கிறாங்க, வேஷம் போடுறாங்க, மாநாடு நடத்துறாங்க. இன்னைக்கு மதுரையில எத்தனையோ பேர் மாநாடு நடத்திட்டாங்க. சமீபத்தில் யாரு மாநாடு நடத்தினாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா மதுரையிலே எத்தனை மாநாடு நடத்தினாலும் சரித்திரத்திலே இந்து முன்னணியினுடைய முருகர் மாநாடு மட்டும்தான் நிற்கும். கட்டுக்கோ லட்சக்கணக்கான மனிதர்கள் மாநாடு நடைபெறுவதற்கு முன்பு வந்து ஆறுபடை முருகனையும் தரிசனம் செய்துவிட்டு போயிருக்கிறாங்க. அன்னைக்கு மட்டும் குறைந்தபட்சம் 7.5 லட்சம் பேர் மாநாட்டுக்கு வந்து பார்த்துட்டு அமைதியாக அவங்களே வீட்டில் கிளம்பி. ஆச்சரியம் பாருங்க, இந்து முன்னணி நடத்தக்கூடிய முருகர் மாநாட்டுக்கு எல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகளுக்கு பெருமை என்னன்னா, தீபாவளிக்கு பொங்கலுக்கு ஒரு நடிகருடைய படம் ரிலீஸ் ஆனா 100 கோடி வசூலாச்சா, 50 கோடி வசூலாச்சா. தீபாவளிக்கு பொங்கலுக்கு டாஸ்மார்க்ல எவ்வளவு வசூலாச்சு. ஆனா முருகர் மாநாடு நடத்தப்பட்ட மதுரையில அங்க சுத்தி இருக்கக்கூடிய டாஸ்மார்க் கடையில ₹1 கூட வருமானம் அதிகரிக்கவில்லை. என்ன சொல்றாங்க? எப்படிப்பட்ட கூட்டம் நம்மோடு இருக்கின்றார்கள், எப்படிப்பட்ட மனிதர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். இதெல்லாமே பாடம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு, நிறைய அரசியல் கட்சிகளுக்கு இது ஒரு பாடம். கட்டுக்கோப்பாக இந்து மக்கள் எப்படி இருப்பார்கள், அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் என்பதற்கு நல்ல ஒரு பாடம். அவங்களே மாநாடு முடிச்சுட்டு ஒரு மாநாடு நடத்துனீங்க, 1 லட்சம் சேர் போட்டீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 600-700 சேர் உடையும், 1000 சேரே உடையும். இந்த மாநாட்டில் அவ்வளவு லட்சக்கணக்கான சேர் போட்டு ஒரு சேர் உடையல. மக்களே வந்து சேர் எடுத்து வச்சுட்டு போறாங்க, மக்களே அதை சுத்தம் பண்ணிட்டு போறாங்க. வீட்டில் கட்டு சாதத்தை கட்டிவிட்டு வந்து அவர்களே சாப்பிட்டுட்டு பொறுமையா போறாங்க. இது போன்ற ஒரு ஆட்சியாளர்களுக்காக, ஆட்சிக்காக தமிழகம் காத்திருக்கிறது. ஆட்சியாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் வர வேண்டும், மக்களை எப்படி மதிக்க வேண்டும் என்று. மக்கள் எப்படி மதிக்கிறதுனா இன்னொன்று சொல்றாங்க. இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு அங்கங்க எல்லாம் ஒரு போர்டு வச்சிருக்கிறாங்க, எல்லாம் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலுக்கு வெளியே நிப்பாங்கல்ல, அண்ணே வாங்கினே வாங்கினே, தோசை இருக்கு, இட்லி இருக்கு அப்படின்னு. அவங்களே இந்த உங்களுடன் ஸ்டாலின் ஒன்று போட்டுட்டு
ஆள் இல்லாத கடையில டீ ஆத்துற மாதிரி 4 பேர் டீ ஆத்திட்டு இருக்காங்க. அங்க போய் எந்த அப்ளிகேஷன் கொடுத்தாலும் வேலையெல்லாம் நடக்காதுன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு சிவகங்கையில அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. வாங்கினதெல்லாம் பண்டில் பண்ணி எடுத்து வைகை ஆத்துல போட்டு கிளம்பி போயிட்டே இருந்தாங்க. எதுக்கு பெட்டிஷனை வாங்கி அதை படிச்சு அதுக்கு ஒரு நம்பரை போட்டு யாரப்பா இதெல்லாம் சால்வ் பண்ணுவாங்க? தமிழகத்தினுடைய ஆட்சியினுடைய நிலைமை இப்படித்தாங்க இருக்கு. அதையெல்லாம் கூட இங்க இருக்கக்கூடிய சொந்தங்கள் நீங்கள் உற்று கவனித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை முழுமையாக நான் நம்புகின்றேன். அருமை சொந்தங்களே, இது மட்டும் இல்லைங்க, நாம் இன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பத்திரிகையில கூட நம்முடைய இந்து முன்னணியினுடைய அமைப்பாளர்கள் நண்பர்கள் மிக முக்கியமான விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்து தர்மத்தை பொறுத்தவரை நமக்கு முன்னாடி இருந்தவங்க பேணி காத்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கலாம். நாம் இதை பேணி காத்து நம்முடைய சந்ததியருக்கு கொடுக்கணும். நம்முடைய முன்னோர்கள் நமக்காக அவ்வளவு கோயிலை கட்டாங்க, அவர்களுக்காக கோயில் கட்டலைங்க. ராஜராஜ சோழன் அவருக்காக குடும்பத்துக்காக அவ்வளவு பெரிய கோயில் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அவ்வளவு பெரிய கோவில் கட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்க, ஏரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் கட்டியதெல்லாம் வருங்கால சந்ததியர் கட்டியது. இன்னைக்கு பாருங்க, 1986 தமிழகத்துல திருக்கோவில்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சொத்து வெறும் நிலம் மட்டுமே 5.5 லட்சம் ஏக்கர் இருந்த நிலம் இன்னைக்கு 4,78,000 ஏக்கர் தாங்க இருக்கு, காணாம போயிடுச்சு. 1 லட்சம் ஏக்கர் கிட்டத்தட்ட இந்து அறநிலைத்துறை கீழே இருக்கக்கூடிய கோவில் சொத்து 1986 இருந்து கணக்கு போடுங்க, இன்னைக்கு 39 வருஷம். 39 ஆண்டுகள்ல 1 லட்சம் ஏக்கர் நிலத்தை சராசரியாக நாம் தமிழகத்தில் இந்த ஆட்சியில இழந்திருக்கின்றோம். கோவில காணோம். திருச்செந்தூர்ல மட்டுமே ரொம்ப ஆச்சரியம் என்னன்னாங்க, ஐயா, ஆயிரக்கணக்கான பசுவை கோயிலுக்கு கொடுக்கிறார். கடைசியாக நடத்தப்பட்ட ஆய்வின்படி 11,000 மாட்டை காணோம், கொடுத்த மாட்டை காணோம். இதெல்லாம் இப்ப சமீபத்தில் பேப்பர்ல பார்த்த புதுக்கோட்டையில ஒரு கோவில்ல ஒரு உண்டியல் வச்சிருக்கிறாங்க. மக்கள் சரி சாமி இருக்கிறாங்கப்பா, 10 ரூபாயா 1 ரூபாயா போட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சுதான் மக்களுக்கு தெரிஞ்சது அது கோயில் உண்டி இல்ல, பக்கத்து வீட்டுல திமுக கார வச்ச உண்டி. அதை ஜோக்கல் அடிக்கலீங்க. புதுக்கோட்டையில் இப்பதான் கைது பண்ணி உண்டியல மட்டும் இல்ல, அந்த உண்டியல வச்ச திமுக காரன் இப்பதான் கைது பண்ணாங்க. எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க, எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க. ஒரு பக்கம் நிலத்தை காணா, ஒரு பக்கம் மாட்டை காணா, வடிவேல் என்ன சொன்ன மாதிரி கிணத்தை காணாங்கிற மாதிரி மாட்டை காணா. புதுக்கோட்டையில அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. நாமளே ஒரு கோயிலை உருவாக்குனா மக்களுக்கு குழப்பம். மக்களுக்கு இது அறநிலைத்துறை கோவிலா, தனியார் கோவிலா, இல்ல இது ஆகம சாஸ்திரத்தின்படி இருக்கிற கோவிலா, இல்ல உள்ளூர் மக்கள் கோவிலா? உண்டியல் வைத்து இத்தனை ஆண்டு காலமாக வசூல் பண்ணி யாரோ அதை கண்டுபிடிச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து புதுக்கோட்டையில ஒருத்தர் கைது பண்ணிருக்கிறாங்க. அதற்கு நாம் இன்று கேள்வி கேட்கணும். 1 லட்சம் ஏக்கரை 39 வருஷத்துல இழந்துட்டோம்னா இன்னும் மிச்சம் இருக்கிறது 4,78,000 ஏக்கர். நம்முடைய பேர குழந்தை கேட்கும். இன்னைக்கு ஒருத்தர் மதுரையில சொல்றாரு, அங்கிள் அங்கிள். அங்கிள்கிட்ட அவர் கேட்க வேண்டிய கேள்வி இதான கேட்கணும். அங்கிள்கிட்ட அவர் கேட்க வேண்டிய கேள்வி, 1 லட்சம் ஏக்கர் கோவில் நிலத்தை காண அங்கிள், எங்க அங்கிள் போச்சுன்னு கேட்கணும். அதை விட்டுட்டு அங்கிள்கிட்ட எதோ கேள்வி அந்த அங்கிள் கேட்டுட்டு இருக்கார். 2 பேரும் அங்கிள் தான், யாருல வந்து இளைஞர் 2 அங்கிள் மாத்தி மாத்தி அவர்களுக்குள்ள இந்த அங்கிள் இவரு கேட்கிறாரு, இந்த அங்கிள் அவரு கேட்கிறாரு. இதை கேட்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. 2 அங்கிள் ஒதுங்கி போங்க. இந்த 1 லட்சம் ஏக்கருக்கு முதல்ல எங்களுக்கு அக்கௌண்ட் கொடுங்க. அடுத்து பாருங்க, 17,000 கோவில்ல ஒரு கால பூஜை கிடையாது, ஒரு கால பூஜை. இன்னைக்கு இந்து அறநிலைத்துறை இருக்கக்கூடிய மொத்தம் 4,78,000 ஏக்கர் காணாம போன ஏக்கர்ல விட்டுட்டு 4,78,000 ஏக்கர் சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்களின் மூலமாக வெறும் 300 கோடி ரூபாய். திருப்பதி ஏழுமலையான் உங்களுக்கு தெரியுங்க ஐயா, திருப்பதி ஏழுமலையான் தமிழ்நாட்டில் உங்களுக்கு இத்தனை கோயில் 46,000 கோயிலை சேர்க்கிறேன். திருப்பதி ஏழுமலையான சமீபத்தில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மதிப்பீடு செய்தாங்க. ஏழுமலையான் கோவிலுடைய சொத்து என்ன, வங்கியில எவ்வளவு இருக்கு, தங்கம் எவ்வளவு. இந்தியாவில் 970 இடத்துல ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் கோயில் வச்சிருக்கிறாங்க. 2,50,000 கோடி ரூபாய் திருப்பதி ஏழுமலையானுடைய மொத்த மதிப்பு. கோவில் சொத்து, வங்கியில் இருக்கக்கூடிய பணம் 970 இடத்துல அவர்கள் இருக்கக்கூடிய 2,50,000 கோடி. தமிழ்நாட்டினுடைய மொத்த பட்ஜெட் 3 லட்சம் கோடி. கணக்காக ஒரு கோவிலை சிறப்பாக நடத்தினால் அந்த கோவிலுடைய சொத்து மதிப்புக்கு ஏழுமலையான் ஒரு உதாரணம். தமிழ்நாட்டில் 4,78,000 ஏக்கரும் சேர்ந்து போன ஆண்டு தமிழக மக்களுக்கு கோவில் மூலமாக வந்த வருமானம் வெறும் 300 சில்லற கோடி, 330 கோடி ரூபாய் சராசரியா வந்துச்சுங்க. ஏன்? கோவில் நிலத்தை போய் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க, ஆர்டிஐ போட்டு பாருங்க. திமுக காரங்க ஒரு கடை கட்டி இருப்பான், 99 வருஷத்துக்கு லீஸ் போட்டு எடுத்திருப்பாங்க.
ஒரு மாதத்திற்கு வாடகை 1 ரூபாய் இருக்கக்கூடிய கட்டடங்கள் இருக்கு. ஒரு மாதத்திற்கு வாடகை. அதெல்லாம் கேள்வி கேட்கணும். அந்த சொத்துக்களை மீட்கணும். நியாயமான வருமானத்தை பெருக்கணும். 6 கால பூஜை நடத்துவதற்கு நாமளே எல்லாம் செஞ்சிடலாங்க. யாருகிட்டையும் போய் கை கட்டி நிக்க வேண்டாம். முறையாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 46,000 கோவிலை பராமரித்தால் தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட் போடலாம், மத்தியான உணவு திட்டத்துக்கு பணம் கொடுக்கலாம். இன்னைக்கு காலையில இப்ப பாருங்க, இன்னைக்கு காலையில போய் காலை உணவு திட்டத்துக்கு முதலமைச்சர் உட்கார்றாரு. ஒரு அல்வா ஒரு பக்கம், நமக்கு காலை உணவு திட்ட மாணவர்களுக்கு உப்மா. இன்னைக்கு இவங்க திராவிட மாடல் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி வளர்ந்துருச்சுன்னு சொல்லி கடைசியாக உப்மா கிண்டி நம்முடைய சொந்தங்களை, குழந்தைகளை ஸ்கூல்ல போய் உப்மா சாப்பிட வைத்திருப்பதுதான் இவருடைய ஆட்சியினுடைய சாதனை இத்தனை ஆண்டு காலமா. அதையெல்லாம் கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய 46,000 கோவில்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கணையா, யாருகிட்டையும் கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. விடுதலை கொடுக்கணும். அறநிலைத்துறையினுடைய கையிலிருந்து கோவில்களுக்கு விடுதலை தேவை. வீரத்திருதி ராமகோபாலன் ஐயா அவருடைய ஆன்மா முழுமையாக சாந்தி அடைவது தமிழகத்தினுடைய கோவில்கள் இந்து அறநிலைத்துறையினுடைய கையில் இருந்து வெளியே வரும் பொழுதுதான் வீரத்திருதி ஐயாவுடைய ஆன்மா உண்மையா சாந்தி அடையும் ஐயா. அதற்காக ஒரு நாளும் பாடுபட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அதையெல்லாம் தாண்டி இன்னொன்னு பாருங்க, நம்ம சொல்லுவோம் இடிப்பது கோயில், படிப்பது ராமாயணம் அப்படிங்கிற மாதிரி. நீ படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது கோவில். அதுபோல்தான் இன்னைக்கு ஆட்சியில கோவிலை இடிக்கிறது எவ்வளவு வேகமா ஓடி வருவாங்க. ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவிலை இடிக்கணும் அப்படின்னா முதல்ல கிளம்பி வருவான். டாக்குமெண்ட் காமி, ரெக்கார்ட காமி, அதை காமி, இதை காமி. அதே தான் நாங்க கேட்கிறோம். 4,78,000 ஏக்கர்ல இருக்கக்கூடிய நிலத்துக்கு டாக்குமெண்ட் முதல்ல கொடுங்க. அதுல வரக்கூடிய வருமானத்தை சொல்லுங்க. உலகத்துல எல்லாருமே, நம்ம எல்லாருமே டாக்ஸ் கட்டுறோம் ஐயா. நம்ம டாக்ஸ் கட்டலினா கூட அரசு நம்ம மீது கண் வைக்குது. ஒரு பொருள் வாங்குறோம், ஆதார் லிங்க் பண்ணிட்டாங்க. ஒரு பொருள் ஒரு கடைக்கு போய் ஏதாவது இருந்தாலும் கூட அரசுக்கு தெரியும் நம்ம எப்படி இருக்கிறோம், எப்படி வாழ்றோம். அரசனுடைய கட்டுப்பாட்டில் நாம் எல்லாரும் இருக்கிறோம். முடிந்தவர்கள் டாக்ஸ் கட்டுறோம், முடியாதவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோம். நாமளும் உயர்ந்து ஒரு நாள் நாமளும் சம்பாதிப்போம். ஆரம்பித்த நாம் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து ஆரம்பித்தோம். கடுமையாக உழைத்து மேல வரும். ஆனா இவ்வளவு சம்பாதிச்சும் டாக்ஸ் அப்படிங்கிற பேச்சு இல்லாத ஒரு துறை இந்து அறநிலைத்துறை. இந்து அறநிலைத்துறைக்கு சிஏஜி அமைப்பினுடைய ஆடிட் அவர்களுக்கு பொருந்தாது. சிஏஜிங்கிறது மத்திய அரசு ஒரு நிறுவனம், எல்லா துறையும் ஆடிட் பண்ணுவாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து அறநிலைத்துறை மட்டும் அவங்க டாக்குமெண்ட்டை இதுவரை சிஏஜி கொடுக்கலீங்க. அதாவது நம்ம யாருக்குமே தெரியாது கோவில்கள் எவ்வளவு, நகை எவ்வளவு, சொத்து எவ்வளவு. 4,78,000 ஏக்கர் ஆர்டிஐ மூலமா கிடைத்தவர்கள் உண்மையாலுமே 4,78,000 ஏக்கரா, இன்னும் அதை விட குறைவா இருக்கா? எத்தனை கோவில்கள், கோயிலுடைய தனிப்பட்ட சொத்து என்ன யாருக்குமே தெரியாது. ஏனென்றால் தமிழகத்தில் இந்து அறநிலைத்துறை பொறுத்தவரை சிஏஜி என்கின்ற அமைப்பு ஆடிட்டிங் நடத்தப்படவில்லை. எவ்வளவு சொத்துனே தெரியாது. ஆனா நமக்கு வீட்டு வரியில் முதலா கிளம்பி வருவான். பாருங்க, இந்த பில்டிங் இப்படி கட்டின, வீட்டுல முன்னாடி இழுத்திருக்கிற, வீட்டு வரி நீ கொடுக்கணும். குடிசை வீடா இருந்தாலும் வீட்டு வரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரா இருந்தாலும் வீட்டு வரி கொடுக்கணும். ஆனா நம்முடைய பொது சொத்தாக இருக்கக்கூடிய கோவில்ல என்ன வரி என்பதற்கு யாருக்கும் தெரியாது. அதையும் இந்து முன்னணி அமைப்பினர் என்ற கேள்வியா கேட்டிருக்கிறார். முதல்ல ஆடிட்டிங் பண்ணுங்க, சொத்தினுடைய தகவலை கொடுங்க, மக்களுக்கு தெரியட்டும். அவர்கள் முன்னோர்கள் கட்டிய கோவிலுடைய மதிப்பு என்ன, எவ்வளவு பொருள் உள்ள இருக்கு, எவ்வளவு தங்கம் இருக்கு. இது பேச பேச தங்கத்தை உருக்க ஆரம்பித்திருக்கின்றார். தங்கத்தை உறுதி என்ன பண்றேன்னா அதுல வர்ற வருமானத்தை வச்சுதான் அரசு நடத்துறது. இதை விட வெட்கக்கேடான செயல் இந்தியால எங்கேயுமே கிடையாது. பீகார்ல அவன் தங்கத்தை உருக்கிறது கிடையாது, உத்தரப்பிரதேச தங்கத்தை உருப்பது கிடையாது, ஜார்க்கண்ட்ல அவன் தங்கத்தை உருக்கிறது, பட்டினிச்சாவி நடக்கக்கூடிய மாநிலத்தில் கூட கோவிலுடைய தங்கத்தை உருக்குவது கிடையாது. தமிழகத்தில் மட்டும்தான் கோவிலுடைய தங்கத்தை உருக்குறாங்க. அது தங்கத்தை உருக்கின கணக்கு கிடையாது. எவ்வளவு தங்கத்தை உருக்குனீங்க தெரியாது. உருக்கின தங்கம் எந்த பேங்க்ல வச்சிருக்கிறீங்க சொல்லல. அதுல வட்டி எவ்வளவு வருது தெரியாது. அந்த பணத்தை எதற்கு பயன்படுத்துறீங்க தெரியாது. ஆனா நம்மளை ஏமாற்றுவதற்கு ஒரு முருகர் மாநாடு. சேகர் பாபு பாத்தீங்கன்னா அந்த அரசின் மீது கோபம் அதிகமாச்சுன்னா சேகர் பாபுனுடைய தாடி பெருசாயிட்டு இருக்கும். மக்களுக்கு நீங்க பாத்துக்கலாம், சேகர் பாபு அண்ணன் தாடி சைஸ வச்சு அப்ப திமுக அரசு பிரச்சனையில் இருக்கு. ஏன்னா அப்பதான் ஆன்மீகவாதியா அவர் மாறுவார். ஐயப்ப முன்னாடி போய் நிற்பாரு, அழுவாரு. அதை 2 ஆங்கிள் போட்டோ பிடிச்சு சோசியல் மீடியால போடுவாங்க. இந்து அறநிலையத்துறை அமைச்சர் போய் கோயில் அழுகுறாரு பாருங்க. இதெல்லாம் நீ நல்லா உத்து கவனிக்கணும், எவ்வளவு ஆழமான அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார். ஆனா இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள், நீங்களும் நானும் சாதாரணமா எங்கேயாச்சும் போய் திருச்செந்தூர் கியூல நிற்போம்.
என்னங்க 4 மணி நேரமா கியூல நிக்கிறோம், கொஞ்சம் வேகமா திறந்துருங்கன்னா, திருப்பதி போனா ஒரு நாள் நிப்ப, என் தமிழ்நாடு 4 மணி நேரம் நிக்க மாட்டியா? இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற பரிசு, இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற பரிசு. அதனால் நீங்கள் நன்றாக உன்னிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும் அன்பு சொந்தங்களே. 2026 நம்முடைய தேர்தலை பொறுத்தவரை தமிழகத்தில் ஒரு மாற்றம் வேண்டும். நீங்க அதை தீர்மானம் பண்ணணும். தமிழகத்திலே நல்லவர்கள் ஆட்சிக்கு வரணும். நீங்க அதை முடிவு செய்யணும். உங்க வாக்கு மட்டும்தாங்க, வாக்கை தவிர நமக்குலாம் எந்த மரியாதையும் கிடையாது. ஓட்டுக்கு மட்டும்தான் மரியாதை. 2 டைம் தான் மரியாதை கொடுப்பாங்க. ஓட்டு போட்டா அன்னைக்கு அண்ணன் கையை காலா நினைச்சுக்கிறேன், காலை கையா நினைச்சுக்கிறேன், கை தானே, கால் தானே, அன்னைக்கு மாத்தி மாத்தி சொல்லுவாங்க, கையும் காலையும் காட்டுங்க. 5 வருடத்துக்கு ஒரு முறை சாமானியனுக்கு மரியாதை கிடைப்பது ஓட்டு போடுறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடி தாங்க ஐயா உங்களுக்கு எனக்கும் மரியாதை. மிச்ச நாள மரியாதையே கிடையாது. எதுக்கு பெட்டிஷன் கொடுத்தீங்கன்னா அண்ணன் KKSS ராமச்சந்திரன் இருக்காரு, சூப்பரா பண்ணுவார். பெட்டிஷன் கொடுத்தீங்கன்னா டம்னு தலைமை அடிப்பார். எதுக்கு பெட்டிஷன் தூக்கிட்டு அண்ணன் பொன்முடி மேடை மீது வந்தாருன்னா ஓசி ஓசி ஓசிம்பா. ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாடின பாரதியார் ஊர்ல மேடையின் மீது உட்கார்ந்து இருந்தா அதே பொன்முடிய மக்களை பார்த்து ஏன் தம்பி நீ எஸ்சி தானே கை தூக்கு. ஏதோ இவர்கள் பிச்சை போட்டு நாம் படிப்பதை போல் அதெல்லாம் நீங்க நல்லா கவனிச்சுங்கம்மா. அந்த கடைசி 1 வருஷ டிராமா அதை விட்டுருங்க. இது சினிமா நடிகர் மேக்கப் போட்டு இப்படி குத்துனா 4 பேர் பறக்கிற மாதிரி எல்லா டிராமாவும் இந்த 1 வருஷம் பண்ணுவாங்க. இவர்கள் இப்படித்தான் என்பதை நீங்கள் உணர்ந்து விட்டால் நீங்க மாற்றத்திற்கு ஒரு காரணக்கர்த்தர்களாக காரணிகளாக மாறிவிடுவீர்கள். நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு வைக்கிறேன். விநாயகரை பொறுத்தவரை நமக்கு தெரியும், எந்த கடவுளுக்கும் இல்லாத தனிச்சிறப்பு நம்முடைய விநாயகருக்கு இருக்குங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி நண்பர்கள் சொல்லுவாங்க, விநாயகர் நம்ம கடவுளே இல்ல, அது வட இந்தியா கடவுள். அது ரிக் வேதம், யஜூர் வேதம், சாம வேதம், அதர்வண வேதத்துல தான் சொல்லி இருக்கிறாங்க, இங்க சொல்லவே இல்லை. அவர்களுக்கு யாராவது போய் நம்முடைய அவ்வை பாட்டி விநாயகர் அகவல் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு விநாயகருக்காக விநாயகர் அகவல் எழுதினாங்க. 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அதுல சொல்றாங்க, விநாயகரை பார்த்து சொல்றாங்க, பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்து உனக்கு நான் அளிப்பேன். இந்த 4ம் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். பால் கொடுக்கிறேன், தேன் கொடுக்கிறேன், சர்க்கரை பாகு கொடுக்கிறேன், பருப்பு கொடுக்கிறேன். இந்த 4ம் கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. கோலஞ்சை துங்க கரிமுகத்து மாமணியே, எனக்கு நீ திரும்ப என்ன கொடுக்க போறீங்கன்னா 3 சங்கத்தமிழையும் திருப்பி கொடு. இயலிசை நாடகம் 3 எனக்கு கொடு விநாயகரே, நாங்க 4 உனக்கு தர்றோம். அதனால்தான் ஒரு எளியவர் வீடு யார் வீடாக இருந்தாலும் கூட இந்த 4ம் நம்மளால கொடுக்க முடியும். ஒரு பால விநாயகர் கொடுக்கலாம், தேனை கொடுக்கலாம், சக்கரை பாவை நாமளே செஞ்சு கொடுக்கலாங்க, பருப்பு கொடுக்கலாம், விநாயகருக்கு பிடித்தது. இது 4ம் நான் கொடுக்கின்றேன். எனக்கு நீங்க சங்கத்தமிழ் 3ஐயும் கொடுங்க, இயலிசை நாடகத்தை சொல்லிக் கொடுங்க. அதனால்தான் நம்முடைய ஒரு குழந்தையும் படிப்பதற்கு முன்பு முதல்ல போடுற கையெழுத்து விநாயகர் கையெழுத்தை போட்டுட்டு தான் நம்ம ஆரம்பிப்போம். ஒரு புதிய விஷயத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு விநாயகரை வைத்து ஆரம்பிப்போம். படிக்க வேண்டும் என்றால் விநாயகருடைய பாடலை பாடித்தான் குழந்தையை படிக்க ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெருமை விநாயகருக்கு இருக்கு. எளியவர்கள் யாராக இருந்தாலும் வலியவர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு கடவுளை பொறுத்தவரை சமமாக எல்லோரும் கொண்டாடலாம். இன்னொரு தனிச்சிறப்பு பாருங்க, ஒரு களிமண் எடுத்து அந்த களிமண்ல விநாயகர் செய்யறோம். அந்த களிமண்ணுக்கு உயிர் ஊட்டுகின்றோம், வீட்டில் வச்சு உயிர் ஊட்டுகின்றோம். அதே உயிர் கொடுத்த கடவுளை நாமளே எடுத்துட்டு போய் ஊர்னுடைய புதடத்துல கரைக்கிறோம். எந்த ஒரு தர்மத்தில் இது போல இருக்கும் பாருங்க. அதே உயிர் கூட்டப்பட்ட கடவுளை நாம பொது இடத்துல நாம போய் விசர்ஜனம் பண்றோம். ஏன்? இந்த கடவுள் வீட்டில் இருக்கும் வரை நமக்கு பயன்படுவார். பொது இடத்துல ஏரி குளத்துல போய் கடவுளை விசர்ஜனம் செய்யும் பொழுது ஊர் ஏரி குளத்துல ஏரியில களிமண் சேர வேண்டும். களிமண் சேர்ந்தா தாங்க ஐயா தண்ணி நிற்கும். தண்ணி நின்னா தான் விவசாயம் தலைக்கும். அதனாலதான் ஒரு ஊரிலும் ஏரி குளம் இருக்கணும், விநாயகரை கரைக்கணும், களிமண்ணை கொண்டு வரணும் கீழே. அதற்காக எவ்வளவு அற்புதமான ஒரு தத்துவத்தை இந்த விநாயகர் சதுர்த்தியில நம்முடைய முன்னோர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க பாருங்க. ஆனா இன்னைக்கு நம் கண் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி ஏரிகளுடைய நிலைமை. எத்தனையோ இடத்துல விநாயகர் சதுர்த்தி நடப்பதற்கு முன்பு அரசு லாரியை கொண்டு வந்து தண்ணி ஊத்தி அப்படி கொஞ்சம் லைட்டா தண்ணி ஏற்றிடுவாங்க. விநாயகர் மூழ்கும் அளவுக்கு மட்டும் தண்ணீர் இருக்கும். அதன் பிறகு விநாயகர் அவர்கள் மூழ்ந்த பிறகு உள்ளே களிமண் எல்லாம் சேர்ந்த பிறகு காலையில ஜேசிபி கொண்டு வந்து அந்த மண்ணை தோண்டுவாங்க. இதற்கு காரணம் நாம் இல்லைங்க, நாம ஏரி இருக்கிற இடத்துல தான் நாம கரைக்க முடியும். விவசாயம் தோற்று விட்டது, ஏரி குளங்கள் அரசு சரியாக பராமரிக்கவில்லை என்பதற்கு இதைவிட சான்று என்ன வேணும்? எல்லா குப்பத்தனையும் ஊர் ஏரியில கொண்டே விடுறோம்.
சுத்தரிக்கப்படாத எல்லா தண்ணியும் கொண்டே விடுறோம். அதனால இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் நாம் எல்லோருமே ஒரு சங்கல்படுத்துறோம். இன்னைக்கு விநாயகருக்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை, இவ்வளவு சிறப்பாக விமர்சையாக விநாயகரை எடுத்து சென்று கரைப்பதற்காக நாம் காட்டக்கூடிய அந்த சங்கல்பம், நம் ஊரினுடைய ஏரியை பாதுகாப்பதற்கு நாம் காட்ட வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன். அது நம்முடைய பொறுப்புங்க. அரசெல்லாம் தோத்துட்டாங்க ஐயா. அரசு தோத்தனாலதான் ஏரி இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் இன்னைக்கு ஒரு சங்கல்பம் எடுக்கணும். நம்ம ஏரி இளைஞர்கள் இத்தனை பேர் நாம் இருக்கிறோம். வருஷத்துக்கு நான் 15-20 நாள் கொடுத்து நம்ம ஏரியை சுத்தம் பண்ணுவோம். கொடி செடி எல்லாம் புடுங்கி போடுவோம். ஜேசிபி நாங்களே வாடகை கொண்டு வந்து தோண்டி ஆழப்படுத்துவோம். மழை வரும்போது தண்ணீரை தேக்குவதற்கான வசதிகளை ஏற்படுத்துவோம். ஒரு மழை பெய்யும் பொழுது அந்த ஏரியில முதல் வருஷம் தண்ணி தேங்காது, நிலத்தடி நீர் இருப்போம். ஆனா 3 ஆண்டுகள்ல ஏரியில தண்ணி வந்து அதை சுத்தப்படுத்தி மண்ணை தோண்டி சரியாக பராமரித்தால், அந்த ஏரிக்கு தண்ணி வரக்கூடிய பாதைகளை எல்லாம் சரிப்படுத்தி விட்டால் 3 ஆண்டுகள்ல நிச்சயமாக நம் கண் முன்னால் தண்ணி நிற்கும். அதை நாம மேட்டுப்பாளையத்தில் செய்யணும். நாம் எல்லோரும் ஒருங்கிணைத்து அதை செய்தி காட்டணும். நகராட்சி, மாநகராட்சி, அரசு, இந்த ஆபீசர் அந்த ஆபீசர் அதை விடுங்க. சம்பளத்துக்கு தான் நீங்க பாதி பேர் வேலை செய்யறாங்க. உணர்வுக்காக வேலை செய்வர்கள் மிக குறைவு. அவங்களை நம்ம தப்ப சொல்ல வேண்டாம். அவங்களையும் பிழிஞ்சுதான் பாதி பேர் வேண்டா வெறுப்பாகத்தான் அரசு வேலையில் இருக்கிறாங்க. இன்னைக்கு காவல்துறை கிடைக்கக்கூடிய சம்பளத்துல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்க. நான் காவல்துறையை சார்ந்த ஒரு மனிதன் என்பதற்காக நான் தொடர்ந்து பேசுவேன். அவ்வளவு 30,000, 40,000, 18 மணி நேரம் டியூட்டி. அதனால் நாம் இந்த வேலையை எடுத்து செய்வோம். அதற்கும் இந்து முன்னணி முன்னிற்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. காரணம், இந்து முன்னணி ஒரு வேலை எடுத்தா நிச்சயமா அதை சக்சஸ் பண்ணிடுவாங்க. அவர்களுக்கு அந்த திறமை இருக்கு. ஏன்னா அவர்கள் அரசியல் கட்சி இல்லை, எதை எதிர்பார்ப்பதில்லை, எலெக்ஷன் நிற்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அவங்க மக்கள் பணி. இந்துக்களுக்காக பாடுபடக்கூடிய நம்முடைய இந்து முன்னணி இயக்கம் இதை ஒரு போர்க்கால அடிப்படையில் இதை எடுத்து தமிழகத்தில் ஏரிகுளம் எல்லாம் சுத்தப்படுத்தி நீர் தேங்குவதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் நம்பிக்கையோடு கடுமையாக பணி செய்யக்கூடிய காவல்துறைக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து, அதே நேரத்தில் மேடையில் அண்ணன் அவர்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான். இன்னைக்கு காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டிருந்தாலும் கூட பேனாக்கு ஒரு வலிமை இருக்கு. தவறு யாரு செய்தாலும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். தவறு யாரு செஞ்சாலும் நடவடிக்கை எடுக்கணும். அப்பதான் காவல்துறையினுடைய உடைக்கு ஒரு கம்பீரம் இருக்கும். அதையும் நிச்சயமாக நம்முடைய காவல்துறை பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பார்கள். தவறு யார் செய்தாலும் கூட விடமாட்டார்கள். அரசியலுடைய அதிகாரத்திற்கு அடிபணிய மாட்டார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு மேடையில் இருக்கக்கூடிய எல்லா நம்மளோட அற்புதமான தலைவர்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து முழுமையாக இந்து மக்களுடைய வாழ்வியல் சித்தாந்தத்திற்காக, வாழ்வு முன்னேறுவதற்காக போராடி கொண்டிருப்பவர்கள் மேடையில் என் மீது இருக்கின்றார்கள். நிறைய குழந்தைகள் வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த குழந்தைகள்லாம் இது போன்ற நிகழ்வுகளை பங்கேற்றால் மட்டும்தான் உணர்வு வரும். அதனால் குழந்தைகளை தைரியமாக இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து சென்று வந்த எல்லா தாய்மார்களுக்கும் மிக அமைதியாக, எந்த ஊர்லயும் அம்மா புடவை கட்டின ஒரு அம்மா அவ்வளவு எளிதாக தரையில் உட்கார மாட்டாங்க. புடவை கட்டியிருக்கிற ஒரு அம்மா அவ்வளவு எளிதாக தலையில் உட்கார மாட்டாங்க. ஆனா இந்த இயக்கத்துல நம்முடைய இந்து மக்கள், நம்முடைய சொந்தங்கள் தைரியமாக பெண்கள் தரையிலே அமர்வார்கள், குழந்தையை கூட்டிக் கொண்டு வருவார்கள். இந்த நிகழ்ச்சி நமக்காக நடக்கக்கூடிய நிகழ்ச்சி, அறத்தின் சாட்சியாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சி என்கின்ற நம்பிக்கை வைத்து இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களுக்கும், நம்முடைய மூத்தவர்கள் அவங்க நிறைய பார்த்துட்டாங்க, குண்டுவெடிப்பை பார்த்துட்டாங்க, கலவரத்தை பார்த்துட்டாங்க, நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள். தமிழகத்திலே மாற்றம் வரும், நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள். இந்து குரலுக்கு ஒரு நாள் இந்த மண்ணிலே சத்தியம் இருக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய மூத்தவர்களுக்கு, பெரும் திரளாக வந்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பொறுப்பு அதிகமாக உங்களுக்கு இருக்கிறது. யாருக்கும் இல்லாத பொறுப்பு நமக்கு இருக்கு. நாம் நடந்து கொள்ளக்கூடிய விதம், நம்முடைய பண்பாடு, நம்முடைய செயல்முறை, நாம் முன்னோடியாக இருந்து காட்ட வேண்டும். இளைஞர்கள் நீங்கள் இருப்பீர்கள், இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்கின்ற நம்பிக்கை பெரும் திரளாக வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும், குறிப்பாக கடைகண்ணில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்கள் எல்லாம் நமக்காக இன்னைக்கு லீவ் விட்டு எல்லாம் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்து, பாரதிய ஜனதா கட்சி என்னுடைய தாய் இயக்கம், இங்கே போராடி கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த பகுதியினுடைய நீங்கள் எல்லாம் ஏக மனதோடு முடிவு செய்து சேர்மனாக ஆக்கி இன்று முன்னாள் சேர்மனாக உங்களுக்கு பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் சதீஷ் அவர்கள், மேட்டுப்பாளையம் இந்த நகர் இந்த பகுதியினுடைய ஒன்றிய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் KRS சரவணன் அவர்கள், மாவட்டத்தினுடைய பொதுச் செயலராக இருந்து மிக கடுமையாக சித்தாந்தத்தின் அடிப்படையில் பணி செய்யக்கூடிய விக்னேஷ் அவர்கள், மாவட்டத்தினுடைய செயலராக இருக்கக்கூடிய உமா சங்கர் அவர்களுக்கு மிகச் சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து உணர்வோடு பணி செய்ய வேண்டும் என்பதை அன்போடு அவர்களுக்கு அறிவுறுத்தி, இங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து, மேடையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றாக இந்த நிகழ்ச்சி நடைபெறட்டும், மிகச் சிறப்பாக விசேஷம் நடைபெறட்டும். அந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். பாரத் மாதா கி